நமக்கு ஒரு தலைப்பை கொடுத்து கலகலப்பான குடும்பத்துக்கு பெரிதும் காரணம் யார்? அவ்வளோதான் சுருக்கம். சன் தொலைக்காட்சி ரொம்ப இந்த காலகட்டத்தை புரிந்து கொண்டு ஆதித்யா சேனலை உள்ளே கொண்டாந்துச்சு. முழுக்க முழுக்க நகைச்சுவை. அது மட்டும் இல்லை, இரவு பொழுதில் பாருங்க மியூசிக் சேனல்லையுமே கூட நகைச்சுவை வந்துடுது. இன்னும் கூட இப்போ சொல்லப்போனால் 10 மணிக்கு மேலே சன் தொலைக்காட்சியிலே நகைச்சுவை நிகழ்ச்சி வந்துடுது. அப்படின்னா நகைச்சுவைக்கு எவ்வளவு வரவேற்பு! ஏன் இங்கே இவ்வளவு போடுறாங்க? நம்ம வீட்டில் இல்லை. அந்த ஐயாவை பார்த்தா அப்படியே இருக்கார். என்னையா அப்படி இருக்க அப்படின்னா, இருப்போம், நீ என்ன செய்வோம். பையன் அவரை பார்க்கும்போதே பயப்படுறேன். அந்த பொம்பளை அம்மா அவங்க 1000 வேலையை பார்த்துட்டு அது ஒரு பக்கமாக உட்காந்துருக்கு. வீட்டுக்குள்ளே இவ்வளோ நெருக்கடிகள் இருக்கே, ஒரு கலகலப்பு உண்டாக்க வேண்டாமா? சின்ன வயசில் நீ எப்போவாவது ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ போனால் இந்த சுற்றுலா அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைகள் போகுங்க, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க, அடே அப்பா, பையங்க ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து அவன் போகிறான்னு வைங்க, அதுக்கு பிற்பாடு நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்டில் போக முடியாது. ஒரே கலகலப்பு தான், சத்தந்தான், ஆர்ப்பாட்டம்தான். போகிற வர்ற ஆளெல்லாம் பார்த்து ஏய் அப்படின்வான். என்னடா போக்கு பார்த்தீங்களா? இது பையங்க மட்டும் இல்லை, பொம்பளை பிள்ளைகளும் அப்படித்தான். கலகலப்புனா இவ்வளவு அவ்வளவு கிடையாது. அதுக்கு ஆடுறதும் குதிக்கிறதும் பாடுறதும் சொல்லி மாளாது. ஆனால் இதெல்லாம் இருக்குது. ஹைஸ்கூலில் அளவில் இருக்குது, கல்லூரி அளவில் இருக்குது, எல்லாம் இருக்குது. திருமணம் ஆன பிறகு குடும்பத்தில் தெரியல, கண்டுபிடிக்கலாம்னா இந்த பக்கம் 3 பேர் கலகலப்பா நம்ம தான், அந்த அம்மா எங்கே, அது அடுப்படியில் போய் இப்படியே இருக்குது. அதுக்கு சோறாக்குற வேலை ஒன்று போதும், அந்த உத்தரவு ஒன்று தான். நம்ம தான் அதை கொஞ்சம் கலகலன்னு சிரித்து பேசி நம்ம வாழ்க்கையை கொஞ்சம் ஆனந்தமாக்குறோம்னு இந்த 3 பேர். இவங்க என்ன சொல்கிறாங்க, அவரா அது உராங்குட்டான், நமக்கு வச்சிருக்க பேர் உராங்குட்டான். ஏன் உருன்னு இருக்கணும். பையன் வரும்போதே முன்பக்கமாக வரமாட்டேங்கிறான், பின்பக்கமாக போகிறான். வந்துட்டாரம்மா இன்றைக்கி என்ன போட முந்தியே வந்துருச்சு அந்தம்மா ரிப்போர்ட் நம்மளை பற்றி. அப்படி வீட்டுக்குள்ளே இருக்கே கலகலப்பு. அப்படின்னா பல நிலைகளில் பெண்கள் தான் இந்த 3 பேர். குடும்பத்தில் கலகலப்புக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்ற அணி தொடங்குகிறது. தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் மா ராமலிங்கம் அவர்கள் இப்போது தன்னுடைய அணியை வெற்றி பெற வைப்பதற்காக வருகிறார். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். கலகலப்பான குடும்பத்திற்கு பெரிதும் காரணம் அன்றும் சரி இன்றும் சரி என்றைக்குமே ஆண்கள் தான் காரணம். அந்த கலகலப்பு வீட்டிலையும் அவங்களால தான், வெளியிலையும் அவங்களால தான். அதனால தான் அங்கே ஆண்கள் நிறைந்திருக்கிற கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்ன ஒரு இயல்புன்னு கேட்டிங்கன்னா, ஆண்களை பொறுத்தவரையிலே சிரிப்பார்கள், சிரிக்க வைப்பார்கள். அவர்கள் அழுவார்கள், அழ வைப்பார்கள். அவ்வளோ. அதில் கூட ஒரு சின்ன நுட்பத்தை நான் சொல்கிறேன். சுருக்கமாக முடிச்சுட்டாரு, ரத்தன சுருக்கம்.
ஒரு பெண் தனியாக அழுதால் மேட்ரு சீரியஸ்ன்னு அர்த்தம். 4 பெண்கள் சேர்ந்து அழுதா அது சீரியல்னு அர்த்தம். ஆமாம், ஒன்றும் இல்லை. ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்குள்ளே வரலாம், வந்த உடனே ரிமோட் கையில் எடுத்துக்கிட்டு டிவிக்கு முன்னாடி உட்காந்தான். ஏமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கூட கொடுத்துட்டு அந்த அம்மா ஒரு 5 நிமிஷம். ஏமா ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி ஒரு காஃபி கூட கொடுத்தாச்சு. ஏமா ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி கொஞ்சம் டிஃபன். என்ன வந்ததுலேருந்து ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறது பத்தியா ஆரம்பிச்சிட்ட பத்தியா. ஏன்னா வார்த்தைகளுடைய வீழ்ச்சிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. நான் அனுபவிச்சது சொல்கிறேன். ஒரு கூட்டத்தில் பேசுகிறேன், பேசி முடிச்சுட்டு உட்காடுறேன். ஒரு அம்மா சண்டைக்கு வந்துடுது. சார் ஏன் நிறுத்தினேன்? ஏம்மா எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சு போச்சுன்னு நான் நிறுத்திட்டேம்மா. உன்னை நம்பி தான் உன்னை காட்டி தான் என் பிள்ளைக்கு சோறு ஊட்டினேன் நான். என்னம்மா ஓட்டினேன்? இதுவார் சாப்பிடல, அதோ பேசுகிறாரு பாரு, பிடிச்சி கொடுத்துருவாங்கிட்ட. அப்படியே மெட்டி பேசினேன். இன்னும் ஒரு 2 வாய்க்குது, அதுக்குள்ளே நிறுத்திட்டியா, கெடுத்துவிட்டியா. இந்த மாதிரிலாம் வரக்கூடிய ஏவுகணைகளை கூட மலரம்புகளாக மாற்றிக்கொண்டு மகிழ்வடையக்கூடிய மனோபாவம் ஆண்களுக்கு இருக்கிற காரணத்தினாலே என்னைக்கும் கலகலப்பு நாம தான். அலுவலகமாகட்டும், எங்கே ஆகட்டும். இன்னொன்று சொல்லட்டுங்களா, மாண்புமை நீதிபதி அவர்களே, பட்டு கொடுத்தாலும் கலகலப்பு வராது, கை நிறைய துட்டு கொடுத்தாலும் கலகலப்பு வராது, நகை நட்டு கொடுத்தாலும் கலகலப்பு வராது, விட்டு கொடுத்தால் தான் கலகலப்பு வரும் என்று சொன்னால், அப்படி விட்டு கொடுக்கறது யாரு? விட்டு கொடுக்கறதுல முதல்ல நிற்கிறது நாம தான். சரி விடு அப்படின்னு சொல்றது நாம தான். இப்போ ட்ரெயினில் பாருங்க, லேடிஸ்னு ஸ்பெஷல் கம்பார்ட்மெண்ட் தனியாக இருக்குது இல்லையா? எந்த லேடிஸ் எல்லாம் பாருங்க வேகமாக ஓடி வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் தான் ஏறும். நானே கேட்டேன், ஏமா உங்களுக்குன்னு ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு அங்கே போகத்தானம்மா? அட போப்பா பேய்ங்க, அதுங்க ஒன்று கூட இடம் விடாது தம்பி. ஆமாம், மகராஜனுங்க எப்போ பார்த்தாலும் நின்றுன்னு வந்தால் கூட கலகலப்பாக இருக்கிற பிள்ளைங்க எனக்கு ஒரு இடம் பார்த்து கொடுக்கும்பா. அதாவது உங்களை ஏமாற்றி இடத்த பிடிச்சிருச்சு. இன்னொன்று சொல்லட்டுங்களா, இன்னொரு பெருமையை, இன்னொரு மகிழ்ச்சியை, இன்னொருவருடைய இன்பத்தை ஏற்றுக்கிற மனோபாவம் அவங்களுக்கு கிடையாது சார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லட்டுமா? 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தான் சார் வீட்டுக்காரன். 1000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்தான். அந்த அம்மா என்ன பண்ணுச்சு, எதிர் விட்டு பக்கத்து விட்டு எல்லாரும் அக்காவையும் கூப்பிட்டு இந்த புடவை 500 ரூபான்னு. அந்த ஆளே கேட்குறான், என்னம்மா 1000 ரூபாய் எடுத்து கொடுத்து நீ 500 ரூபான்னு சொல்கிறியா? சுமார் கடைக்கடையாக ஏறி அலையிட்டோம். அம்மா ஒரு நல்ல புடவை, அம்மா நல்ல புடவை, எப்படி 500 ரூபாய் கிடைச்சதுன்னு எல்லா இடத்துலையும் அலையிட்டோம். அடுத்தவங்களை அலைய வைக்கிறதுல எவ்வளவு ஆனந்தம் பார்த்தீங்களா? இன்னொன்று தெரியுமா, ஒரே டைலாக் இவங்களுக்கு இருக்குது. என்னென்ன தெரியுமா, எப்போ பாரு கோச்சிக்கிட்டா உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். இது சொல்லாத பெண்ணே கிடையாது. நான் கேட்குறேன், நியாயமா நீதிபதிகளே? ரொம்ப நாளாக என் மனசில் ஒரு ஏக்கம். நாங்கள் என்னைக்காவது எங்கள் சித்தப்பா வீட்டுக்கு பெரியப்பா வீட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கோம். ஏன் அவங்களே சொல்ல முடியாமல் உட்காந்துங்கிறாங்க. அப்படிதான் எங்கள் வீட்டில் ஒரு நாள் சொன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் போ அப்படின்ட்டேன். உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன், சொன்ன போன்றீங்க. போனால் அடுத்த பஸ்ஸில் திரும்பி வந்துட்டேன். என்னம்மா அண்ணன், அவங்க அம்மா கோச்சுன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போட்டாங்களா? இல்லை, நிறைவாக சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, எளிமையை விரும்புபவன் ஆண். எளிமை கலகலப்பை ஏற்படுத்தும். ஆசைக்கும் ஆடம்பரத்திற்கும் ஆட்பட்டவர்கள் பெண்கள். ஆசைக்கும் ஆடம்பரத்திற்கும் எல்லையே இல்லை. அது என்றைக்கும் கலகலப்புக்கு தொல்லைதான். ஆகையினால் ஆண்கள் தான் தனி மனிதனாக இருந்தாலும் கூட்டாக இருந்தாலும் கலகலப்பை உருவாக்குபவன், மற்றவர்களுக்கும் தருபவன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அருமை அருமையா, கொளுத்தி விட்டார். என்ன செய்ய போகிறாங்க இப்போ? வாங்க டாக்டர் ராமசௌந்தரவல்லி வாங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் அன்பின் வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். நடுவர் அவர்களே, டிவி சீரியல் பார்க்குறாராம், இவர் சிரிக்கிறதுக்கே பிறந்தவர், எல்லாரையும் சிரிக்க வைக்கிறாராம். அங்கே பெண்கள் அழறதுக்கே பிறந்து மற்றவங்களையும் அழ வைக்கிறாங்க. அதில் அழ வைக்கிறது யார்? எல்லாரையும். பெண்கள் சீரியலில் அழறாங்க அப்படின்னா அந்த அழற மாதிரி கதை எழுதுறது ஆண்கள், அழற மாதிரி டைரக்ட் பண்ணுறது ஆண்கள், கதையில் வர்ற ஆண் கேரக்டர் தான் அதை அழ வைக்கிறதும் செய்கிறாங்க.
இவர் என்ன சொன்னார், வீட்டில் போய் உக்காந்து ஆரம்பிக்க முன்னால் ஐஸ் வாட்டர் கொடுன்னு கேட்டாராம். எனக்கு பக்குனுச்சு, வீட்டுக்கே பார் போயிடுச்சோன்னு. ஆரம்பிக்க ஆமாம் அவர் சொன்னார். அதாவது அங்கே தொடங்கிறது இங்கே தொடங்கியிருக்காரு. தெருவில் எங்கேயாவது விழுந்து கிடந்துடக்கூடாது மனுஷன், வீட்டிலையே ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு வீட்டிலையே ஆரம்பிக்க வச்சு ஐஸ் வாட்டர் கொடுத்து ஆரம்பிக்க வச்சுருக்கு பாருங்க. எவ்வளோ நல்ல மனசு. பெண்கள் தானே அவர் சொல்கிறார், கலகலப்பே இல்லை. எல்லாம் ஒரு திருமண வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு அழகான பட்டுப்புடவை கட்டிட்டு, அந்த பட்டுப்புடவை சரசரப்பு ஒலி, கை நிறைய வளையல் ஒலி, காலில் இருக்க அந்த கொலுசினுடைய சத்தம், மெட்டியினுடைய சினுங்கள், இங்கேயும் அங்கே இந்த பெண்கள் வளைய வராத ஒரு திருமண வீட்டை கற்பனை செய்து பாருங்கள், பார்க்கலாம். கலகலம். ஒரு இளைஞன் இருக்க மாட்டாங்க, ஓடியே போயிடுவான். விட்டு கொடுக்கறது, லட்டு கொடுக்கறது, வரிசையாக அதுக்கு ரைமா வந்தால் விட்டு கொடுக்குறேன். என்னத்தை விட்டு கொடுத்தீங்க நீங்கள் இது வரைக்கும்? நெஞ்சில் கை வச்சு நினச்சி பாருங்க, பார்க்கலாம். நீங்கள் பிறந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தீங்களா? அப்படிலாம் சொல்லுங்க. சரி, நாங்களும் எங்கள் வீட்டில் இருக்கும் போதே நாங்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கோம். நாங்கள் எங்கள் பிறந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு, எங்கள் அப்பா அம்மாவை விட்டு கொடுத்துட்டு, என் கூட பிறந்தவங்களை விட்டு கொடுத்துட்டு, தம்பியை விட்டு கொடுத்து, நான் வளர்த்த ஜிம்மியை கூட விட்டு கொடுத்துட்டு, அதுக்கு தான் இந்த ஜிம்மி வந்துட்டான்ல. இவ்வளோ விட்டு கொடுத்து காணாத குறைக்கி நான் எங்களுடைய டேஸ்ட்டு, நாங்கள் என்ன வகையான சாப்பாடு சாப்பிடுமோ அதை கூட மாற்றிக்கிட்டு, இன்னும் சொல்லவா, வழி வழியாக நாங்கள் கும்பிட்ட குலசாமின்னு சொல்லுவாங்க இல்லையா, குலதெய்வம், அந்த வணக்கத்தை கூட விட்டு கொடுத்துட்டு அவர் வீட்டு சாமி எதுவும் அதை கும்பிடுவாங்க. இதை விட நீங்கள் என்ன விட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்லுங்கள். கோச்சுக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவா, அவள் கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. ஏன்? ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்க, கலகலப்பா நீங்கள் வீட்டை வச்சுருந்தா அந்த அம்மா ஏங்க கோச்சிட்டு போகுது? ஆமாம் நடுவர் அவர்களே, வேறு ஒன்றும் வேண்டாம். நிறைய இப்போ ஹார்ட் அட்டாக் யாருக்கு வருது நினச்சி பாருங்கள். ஹார்ட் அட்டாக் எல்லாருக்கும் வரும், ஆனால் அதிகமாக யாருக்கு வருது? ஆண்களுக்கு தான் வருது. ஏன் வருது? அவ்வளவு டென்ஷன் பார்ட்டியாக இருக்குதுங்க. வெளியே இருக்க வரைக்கும் ஜாலிலோ ஜிம்கானான்னு இருக்க வேண்டியது, வீட்டுக்குள்ளே வரும் பொழுதே என்னமோ சிங்கம் புலி கரடி மாதிரி நுழைய வேண்டியது. அவ்வளவு டென்ஷனோட ஏன் வர்றீங்க வீட்டுக்கு? அங்கே மேனேஜர்கிட்ட அடி வாங்கினா அதை வீட்டில் வந்து பையன்கிட்ட காட்டணுமா? திருப்பி அடிக்க முடியல அங்கே ஒன்றும். இங்கே வீட்டில் டென்ஷனோட வரும். எப்படி கலகலப்பு வரும்? கலகலப்புனா எத்தனை குடும்பங்கள் கலகலத்து போனதுக்கு தான் ஆண்கள் காரணம் வேண்டாம். நடுவரில் வேறு ஒன்றும் இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெண் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க தாங்க விரும்புவா. ஆனால் வீட்டில் பிரச்சனைகள் வருது, கலகலப்பு குறைஞ்சி போகுது, டக்குன்னு மயான அமைதி வந்துடுது வீட்டில். எதனால்? அவருடைய கோபம் தாங்க. ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடறேன். பண்டிகை வருதுங்க. பெண்கள் வீட்டில் எங்கள் அம்மா இல்லாத பண்டிகை என்னால் நினச்சி பார்க்க முடியாதுங்க. வீட்டில் ஒரு நிமிஷம் நினைத்து பாருங்கள். புத்தாடை, மத்தாப்பு, மைனஸ் அம்மான்னு நினச்சி பாருங்கள். வீட்டில் பண்டிகை கலகலக்க முடியுமா? எந்த பண்டிகை எடுத்துக்கிட்டாலும் பெண்கள் இல்லாத வீட்டில் எப்படிங்க பண்டிகை கலகலப்பாக இருக்க முடியும்? ஆகவே கலகலப்பு என்பது மொத்தமாக மையம் கொண்டிருப்பது பெண்ணிடத்தில் தான். அவள் 25 வயதாக இருக்கும் பொழுது அவளுடைய இளமையும் காதலும் நமக்கு கலகலப்பை தரும். அவள் 65 வயதாக இருக்கிற பொழுது அவளுடைய பரிவும் பாசமும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் கலகலப்பையும் தரும். அவளுக்கு 85 வயது ஆனால் இன்னும் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற நினைப்பே கலகலப்பை தரும் என்றால், நன்றியோடு இனி வருபவர்களாவது பேசுங்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னங்க ஒரு பெரிய சரித்திரமே சொல்கிறாங்க. தாய் இல்லாமல் நீங்கள் கழித்து பாருங்கன்னு அருமையாக கேட்டிருக்காங்க. நல்ல செய்தி அது. என்னங்க அருள் பிரகாஷ், வாங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வாங்க, தைரியமாக பேசுங்க. கலகலப்பை உருவாக்க வந்திருக்கிற ஆண்களுக்கும், ஆண்களால் தான் அது முடியும் என்று நம்பி வந்திருக்கிற பெண்களுக்கும் என்னுடைய இருகை கூப்பிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கலகலப்புக்கு காரணம் ஆண்கள் தான் என்பது ஒப்புக்கொள்ளப்பட்ட உண்மை. எல்லா திருமணமும் முடிந்தவுடன் அப்பா அம்மா பொண்ணை கைபிடிச்சு கொடுக்கும்போது என் பொண்ணை கண்கலங்காம பார்த்துக்கோன்றான். ஆக எல்லா அப்பா அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கு ஒரு பெண்ணை கலகலப்பாக ஒரு ஆணால் தான் வைத்துக் கொள்ள முடியும் என்று. ஓஹோ, அப்படி வர்றீங்களோ? குடும்பத்தில் சின்ன சின்ன நகைச்சுவை துணுக்குகளால், வேடிக்கைகளால், நையாண்டிகளால் இறுக்கமான சூழலையை நகைச்சுவையால் உடைக்கிற ஆற்றல் இயல்பாகவே ஆணுக்கு இருக்கிறது. ஒன்று வேணாம், ஒரு பையன் ஒரு அம்மாட்ட போனான். அம்மா, எங்கள் ஸ்கூலில் ஒரு பையன் கடலை போய் கடவுள்னு சொல்கிறாம்மா. ஒன்று அம்மா சொன்னான், கடல் கடவுள் தாண்டா, கடல் கடவுள்,
காற்று கடவுள், மழை கடவுள், எல்லாம் கடவுள்ரா. பெண்களை கூட அந்த காலத்தில் கடவுளாக வச்சுருந்தாங்கடா. ஒன்று அப்பாவை பார்த்து கேட்டான், அப்படியா அப்பா, ஏன்பா கடல் கடவுள், மழை கடவுள், காற்று கடவுள், பெண்களும் கடவுள்? அப்பா சொன்னான், அவன் முதல்ல எதெல்லாம் பார்த்து பயந்தானோ அதெல்லாம் கடவுளாகிட்டான். பரவாயில்ல, நல்லா சொல்லியிருக்காரு. ஒரு பெண்ணை எளிமையாக திருப்திப்படுத்த முடியுமா? ஒன்று வேணாம் சார், புடவை வாங்கிட்டு வருவாங்க, ராத்திரி அதை பீரோவில் வச்சுட்டு காலையில் ஒரு முறை எடுத்து பார்ப்பாங்க. ராத்திரி கடையில் வேறு மாதிரி இருந்துச்சு, இப்போ சன்லைட்டில் வேறு மாதிரி இருக்குது, மாற்றிடலாமா அப்படின்னா புரிஞ்சுன்னு சொல்லுவான். கல்யாணத்தன்னைக்கு நீ கூட தான் வேறு மாதிரி இருந்த. யூனிவர்சலாக ஒரு கவலை எல்லார் வீட்லையும் இருக்கும், நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ராத்திரிக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியல. இது ஒரு கவலையா? நேராக புரிச்சுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஏங்க ராத்திரிக்கு சாம்பார் வச்சிடலாமா ரசம் வச்சிடலாமா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அது வேறு விஷயம். ஒன்று அவன் சொல்லுவான், ஏமா நீ ஏதாவது வச்சிரு, அப்புறமா பேர் வச்சுக்கலாம். ஏன்னா நீ ஒன்ன நினைச்சு வச்சுட்டு அது மாதிரி வரலன்னா நீ வருத்தப்படுவ, வந்துட்டா நான் வருத்தப்படுவேன். பெண்கள் அழுவதை சுகமாக கருதுகிறார்கள், அழுவதை ரசிக்கிறார்கள். அதனால தான் எல்லா தொலைக்காட்சியும் திரைப்படங்களும் பெண்களின் கண்ணீரை மூலதனமாக வைத்து எடுக்கப்படுகிறது. நீங்க ஒன்று பாருங்க, எந்த சீரியல் எடுங்க எவ்வளவு ஒருத்தி அழுதுகிட்டே இருக்கான். அவ அங்க அழுதுகிட்டு இருக்கா, நம்ம வீட்டில் உட்காந்துக்கிறது இங்கே உட்காந்து அழுவுது. உடனே நான் கேட்டேன், அவ தான் அழுவுறா, நீ ஏன் அழுவுற? அவ ஏன் அழுவுறான்னு தெரியல, அதனால நான் அழுவுறேன். ஒரு நாள் அதில் நடிக்கிற சீரியல் நடிக்கிற பொண்ணையே பார்த்துக்கிட்டேன், ஏமா இவ்வளோ நாள் அழுதுறேன்? எனக்கு தெரியாது சார், டைரக்டர் அழு சொல்கிறார், நான் அழுவுறேன். நான் ஏன் அழுவுறேன்னு எனக்கே தெரியாது. ஒரு நாள் அந்த டைரக்டரே பார்த்துக்கிட்டேன், ஏன்டா 3 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளையை அழ வச்சுருக்கிறே, இது நியாயமாகுதுன்னா அவன் சொல்கிறான், சஸ்பென்ஸ், அவள் ஏன் அழுகுறான்னு தெரிஞ்சா சீரியல் முடிஞ்சிடும். சரி எப்படா சீரியல் முடியும்னு கேட்டா, அவள் ஏன் அழுகுறான்னு எனக்கு தெரிஞ்சா முடிஞ்சிடும். அங்கீகாரத்துக்கு ஏங்குகிறவர்களால் கலகலப்பாக இருக்க முடியாது. இன்னைக்கு ஒண்ணு வேணாங்க, ஒரு உளவியல் உண்மை சொல்றேன். ஒரு பொண்ணு புதுசா ஒரு புடவையோ சுடிதாரோ கட்டிக்கின்னு காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போயிட்டா, அன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள யாராவது ஒருத்தர் புதுசா எங்க வாங்கணும்னு கேட்கணும். கேட்கலன்னா இவ செத்துவே போயிடுவா. ஆனா ஆண்கள் அப்படி அல்ல, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறான். ஒன்று வேணா கல்யாண மாலைன்னு ஒரு நிகழ்ச்சி வருது இல்லை, அதில் வர பெண்ணெல்லாம் தனக்கு எப்படி மாப்பிள்ளை வரணும் எல்லா குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு யூனிஃபார்மாக கடைசியில் ஒன்று சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? எங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி மாப்பிள்ளை வேணும். இவங்க யாரும் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று அவர் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி, நீங்கள் நினச்சா மாதிரி, நீங்கள் கேட்ட மாதிரி. அதாவது மொத்தமாக ஒரு இழிச்ச வாங்கி கிடைப்பான்னு சொல்லிடலாம், அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவர் கொஞ்சம் அப்படி நாசுக்காக சொல்லுவார். இல்லை, அவங்க கேட்குறத அவர் நிறைவேற்றணுமா இல்லையா? எல்லா ஆண்களும் கலகலப்பாக இருக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரே ஒரு கதை இருக்குது. இந்த முல்லா ஒரு நாள் கழுதையில் வேகமாக போனார். எல்லாரும் முல்லா எங்கே போகிறீங்கன்னாங்க. அவர் சொல்லவே இல்லை, போயிட்டார். எல்லாருக்கும் ஒரே வருத்தம், நம்ம பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கோம், இவர் பாட்டு சொல்லாமே போகிறாரு அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்தார். என்ன நேற்று நாங்கள் கேட்டோம், நீங்கள் ஒன்றும் பதில் சொல்லாமையே போயிட்டீங்களே. அவர் சொன்னார், நானாக வேகமாக போனேன்? நல்லா யோசிச்சு பாருங்க, நானாக வேகமாக போனேன்? கழுதை தானே வேகமாக போச்சு. நீங்கள் கழுதை கிட்டாலே கேட்கணும்னார். கழுதை மேலே உட்காந்து போனாலும் உங்களுக்கு தெரியாதா எங்கே போகிறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சொல்கிறத கழுதை கேட்குறதே கிடையாது. நான் வடக்க போனால் அது தெற்க போகுது, நான் தெற்க போனால் அது வடக்க போகுது, நான் ஸ்பீடாக போனால் அது ஸ்லோவாக போகுது, நான் ஸ்லோவாக போனால் ஸ்பீடாக போகுது. அப்போ என்ன பண்ணுறீங்க? நான் அந்த கழுதையோடு ஒத்து போயிட்டேன். அது வடக்கில் போனால் வடக்கில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவேன், தெற்கில் போனால் தெற்கில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிருவேன். அந்த கழுதையோட ஒத்து போயிட்டேன். ஆக வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகணும்னா சில கழுதைங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும். ஆக எவ்வளோ பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க. இப்போ அப்படித்தான் நம்ம கதை போய்கிட்டு இருக்கு. எனவே எதையுமே கலகலப்பாக சொல்கிறோம். ஒரு பையன் சொல்கிறான், சார் கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னால் எப்படி இருந்தேன்? கல்யாணத்துக்கு முன்னால் நான் ஜல்லிக்கட்டு காளை மாதிரி இருந்தேன், கல்யாணம் ஆனது பிறகு நான் பூம்பூம் மாடாகிவிட்டேன். எதையுமே அழகாக நகைச்சுவையாக சொல்லுகிற ஆண்கள் இந்த கலகலப்பை அவர்களால் அழிக்கவும் முடியும், அனுபவிக்கவும் முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் நல்லா சொல்லிட்டு கடைசியில் ஆம்பளையில் பூம்பூம் மாடுன்ட்டாரு. அப்படியும் இருக்கு. அல்ல கலகலப்பா அப்படி நொறுக்கிட்டார். இங்கே கொதிச்சு போய் உட்காந்துருக்காங்க. திருமதி மாலதி இருக்காங்களே, வாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். எதிர் அணியிலிருந்து முதல்ல ஐயா ராமலிங்கம் பேசிட்டு போனாங்க.
தெருவில் சந்தோஷத்தை கொடுக்குறாங்களாம், ரோட்டில் சந்தோஷத்தை கொடுக்குறாங்களாம், ட்ரெயினில் கலகலப்பாக இருக்காங்களாம். ஐயா, இன்னைக்கு தலைப்பு வீட்டில் யார் கலகலப்பாக இருக்கிறது? அதைத்தானே கேட்குறாங்க விடிய விடிய. ஒரு வீடு அமைதியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எட்டி பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க அப்பா இருக்காருன்னு அர்த்தம். கால் மேலே கால் போட்டு நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார் காலை வேலையில். இந்த பக்கம் இங்கிலீஷ் பேப்பரை படிப்பார், அந்த பக்கம் தமிழ் பேப்பரை படிப்பார், இடையில நியூஸ் சேனலை போட்டு பார்ப்பார். எதுக்குன்னா இந்த பேப்பரில் போட்டிருக்கதும் அவங்க படிக்கிறதும் ஒன்றா இருக்கான்னு செக் பண்ணுறாரு. நாட்டு நடப்பு ஒரு உண்மையாக இருக்கான்னு பார்க்கணும்ல. அதாயா நாட்டு நடப்பை ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கிறாராம். இங்கே வீட்டு நடப்பு தலை விரிச்சு ஆடுது. கால நேரத்தில் அந்த அம்மா குக்கர் எத்தனை சவுண்டு வந்துக்கிட்டு இருக்குன்னு இந்த பக்கம் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே வாஷிங் மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சான்னு பார்க்குறாங்க. அங்கே மோட்டரை எப்போ ஆஃப் பண்ணணும்னு. இதுக்கு இடையில பிள்ளை ஓடி வந்து, அம்மா அம்மா நேற்று படிச்சுக்கிட்டு இருந்த புக்கை காணாமா. உடனே இவர் அந்த அருள் பிரகாசம் சொல்கிறாரு, அப்படி பொறுமையாக எடுத்து சொல்லுவாராம். அவர் என்ன தெரியுமா சொல்லுவார்? பிள்ளைய வளர்த்துருக்கதை பாரு, வச்ச பொருளை வச்ச இடத்துல வச்சு எடுக்கிறது இல்லைன்னு. இவர் பெரியவர் பிள்ளைய சொல்லிட்டாரு. இவரை யார் சொல்கிறது? இவர் போட்ட கண்ணாடியை போகிற இடத்துல வச்சிருவாரு. கண்ணாடி எடுத்து கொடுத்தா எங்களுக்கு வயசாகி போயிடுது. இது நிலைமை. சாப்பிட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் இந்த சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களா? இருந்தா தானே சொல்லுவேன். அது கரெக்ட். சரி, இல்லைனாவது சொல்லணும் இல்லையா? உண்மை இதுதாங்க. எங்களுடைய சுவையை பற்றி நாங்கள் கவலைப்படுறது இல்லை. வீட்டுக்காருக்கு எது பிடிக்கும், பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், குடும்பத்திற்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து உங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு மிச்சம் உள்ளதை வீணா போயிடும் தின்னே எங்கள் உடம்பு வீணா போச்சு. இதுதான் உண்மை. இப்போ ஒரு ஆஃபீஸில் இருந்து கணவர் வரார். வாழ்க்கையில் அவருடைய ஆஃபீஸில் ஏதோ பிரச்சனை வரும்போதே பார்த்தீங்கன்னா உருன்னு பைக் ரொம்ப அதிகப்படியாக உரும்பும். ஏன்னா பைக்கு மட்டும் உரும்பலை, அவரும் சேர்ந்து உரும்பிக்கிட்டே வராரு. ஆனாலும் கடவுளும் வந்து எதையும் கேட்காம கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி நாங்களும் வாங்குறது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அப்படியே பின்தொடர்ந்து போய், ஏங்க ஏதாவது பிரச்சனையா, எதுவாக வேணாலும் இருக்கட்டும், கோவப்பட்டு உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க, இந்தாங்க இந்த காஃபியை முதல்ல குடிங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் பார்த்தீங்கன்னா குதிச்சு அந்த மனுஷன் கொஞ்சம் இறங்கி வருவார். அவங்க சொல்கிறாங்க, எதுக்கெடுத்தாலும் கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க, என்னமோ பெண்களால் நீங்கள் ரொம்ப துன்பப்படுறன்றீங்களே, போனவங்களை போனபடி விட்டுற வேண்டியதானே, ஏன் பின்தொடர்ந்தே போய் கூட்டிகிட்டு வர்றீங்க? உங்களுக்கு தெரியும் அவ தான் வந்து குடும்பத்தின் ஆணி வேர். அவ ஆழம் விழுதுகள் போல் உறவு 1000 இருந்தும் என்ன, வேறென நீ இருந்தாய் அதில் நான் விழுந்து விடாமல் இருந்தேன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வேர் அவ இருந்தாதான் அந்த குடும்பத்தில் கலகலப்பே. இப்போ இதே ஆஃபீஸ் பிரச்சனை, பெண் போயிட்டு வர்றா, யோசிச்சு பாருங்க. காஃபி வச்சு நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க, நம்மளே தான் காஃபி வைக்க போகணும். காஃபி வைக்க போவாங்க, போயிட்டு அவங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போதும் கூட இந்தாங்க காஃபி குடிங்கன்னா, நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் மூஞ்சியை உம்முன்னு தூக்கி வச்சுன்னு இருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை ஒன்றும் இல்லை, அதான் வெளியில் போயிட்டு வர திமிரு, எப்படி மூஞ்சி திருப்பி, எத்தனை தடவை கேட்குறேன் அப்படியே மூஞ்சியை திருப்பிட்டு போறியே. இல்லைங்க ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, பக்கத்து சீட்டுக்காரம்மா வேலையை முடிக்காமல் லீவ் போட்டுருச்சு, அதுக்கு மேனேஜர் இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே எதிர்பார்த்தேன் அதானா என்னைக்கா, அதாவது வீட்டில் எல்லாரையும் உன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறணும்னு உனக்கு நினப்பு, இங்கே தையா தக்கான்னு குதிச்சே நீ பழக்கப்பட்டு போயிட்ட. இதே மாதிரி அங்கேயும் போய் குதிச்சிருப்ப. அவன் பொறுப்பானா? நான் ஏதோ வந்துட்டேன் பொறுத்துட்டு போயிட்டேன், அவன் பொறுப்பானா? அதனால் அவன் நல்லா கொடுத்துருப்பான். அந்த நேரத்தில் அதாவது இவ அந்த பிரச்சனையை எப்படி பார்த்தா, அவர் எப்படி பார்க்குறாரு? அப்போ அவருடைய மனதில் என்ன தெரியுமா ஓடும்? ஐயா, எவனோ ஒருத்தன் அவன் என்னை புரியாமல் திட்டுனது கூட எனக்கு வலிக்கலை, என் கூடையே இத்தனை வருஷம் நீ காலம் தள்ளுற, நீ இப்படி விமர்சனம் பண்ணுறியே, இதை விடவா பெரிய வழின்னும் போது அந்த குடும்பத்தில் எங்கேருந்து கலகல போகிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓடி 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 பணத்தை சேர்க்க தெரிஞ்ச இவங்களுக்கு வீட்டில் இருக்க உங்களுடைய மனம் என்ன, அந்த மனதில் என்னத்துக்காக அவங்க ஏங்குறாங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அதனால் கலகலப்பு அப்படின்னா அது பெண்ணால் மட்டுமே சாத்தியம், ஆண்களால் அது முடியாது என்பதை கூறி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்ன போடியா போட்டிருக்காங்க, கதை வேற ட்ராக்கில் ஓடுது. இப்படித்தான் நடக்கும் போல் இருக்கு, தெரியல. ராஜா வந்தால் தான் தெரியும்.
வருகை தந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக்கிறேன். எங்களுக்கு தலைப்பு தெரியலை இல்லை. அவங்க சொன்னாங்க பாருங்க ஒரு கேள்வி, கோச்சிட்டு போன மனைவியை எதுக்காக திரும்ப கூட்டிகிட்டு வரீங்க? நாங்களா கூட்டிகிட்டு வந்தோம், அவங்க அப்பா கொண்டாந்து விட்டு போயிட்டாரு. அவர் சொல்கிறாரு 2 பேரை என்னால் சமாளிக்க முடியாதியா, அவங்க அம்மாவே என்னால் இவன் வேற வந்து படுத்தி எடுக்கிறான்னா நாங்கள் எதுவுமே போய் இங்கேருந்து அப்ளிகேஷன் கொடுத்து கூப்பிட்ட மாதிரி. அன்னைக்கு தான் இவன் நிம்மதியாக ஹோட்டலில் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துருப்பாங்க. உங்கள் சுவைக்காகத்தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம். வீணா போனதை சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்கள் நொந்து கிடக்கோம். வீணா போனதை சாப்பிட்டே இப்படி இருந்தா ஒரிஜினலாக சாப்பிட்டா நம்மளை பிடிக்க முடியாதுயா. ஆனால் அவங்க சொன்னது உண்மை. ஒருத்தி நல்ல நகை போட்டு ஜாலியாக குறுக்க நடுக்கு போவா. இவள் வந்து ஒரு நெக்லஸ் போட்டிருக்கான்னு வைங்க, தங்க நெக்லஸ். இன்னொருத்தி வைர நெக்லஸ் போட்டான்னா அவளை தான் புஷ்ஷுன்னு ஆகிடும். அவெல்லாம் எங்கேருந்து சம்பாதிக்கிறாங்களோ, அவள் வாங்கி வந்த வரம் மாட்டிக்கிட்டுறா. நமக்கு வந்து வாட்சி இருக்கே, அப்புறம் கலகலப்பா வரும். அங்கே உண்மையில் எங்கள் குடும்பம் அப்படின்றதுல யார் தன்னை எளிமைப்படுத்தி கொள்கிறானோ அவன் தான் கலகலப்பு காரணமானவன். ஆண் தன்னை எளிமைப்படுத்திக்குவான். ஆனை மேலே அம்பாரி ஆடுறான்னா யார் மேலே ஆடுவான்? அப்பா படுத்திருப்பார், வயிற்று மேலே ஏறி பையன் குதிப்பான். உடனே அந்த அம்மா சொல்லும், நல்லா மிதிட, கூட 2 மிதி. அவன் படுத்துக்கிட்டு கிடக்கிறான், அவன் பையன் மேலே சுமையை மிதிக்கிறான்றது கூட இல்லை. ஆனால் அம்பாரி அவன் பிள்ளடா, அது அப்படி உணர்வு இருக்குது. அதனால தான் வீட்டில் கலகலப்பு இருக்குது. எங்கே போனாலும் சுமை தாங்கி மாதிரி மனைவி பின்னாடியே போகிறானே, அதனால தான் கலகலப்பு இருக்குது. வாங்கி கொடுக்குறதெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டே போகிறோமே. அது இந்த பைக் ஓட்டும் போது இருக்கிற பொறுமை இருக்குது பாருங்க, அதுவே பெரிய சந்தோஷம் என் ஆண்களுக்கு. அது இந்த ஹெல்மெட் போட்டாலும் அதுக்குள்ளே நுழைஞ்சி எப்படி தான் இந்த பொம்பளைங்க பேசுதுகளோ, இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே வாய் இப்படி நுழைஞ்சி அதுக்கு பேசும்போது உலகத்தில் எப்படி தான் இந்த ஹெல்மெட் இவ்வளோ வளைஞ்சு கொடுக்குது. சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அப்படின்றது உண்மையிலேயே சொல்கிறேன், ஆண்களுக்கு இருக்கிற அளவு பெண்களுக்கு இருக்காது. இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு பையன் தெருவில் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற பொம்பளை பிள்ளையெல்லாம் போய் கூப்பிட்ருக்கான். அவங்க அப்பாவுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. அவர் கேட்டிருக்காரு, ஏன்டா நீங்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு எதுக்குடா பொம்பளை பிள்ளையை கூப்பிட்றேன்? எங்களுக்கு சியர் கேர்ள்ஸ் வேண்டாமான். எது தெரு கிரிக்கெட்டுக்கு ஐபிஎல் ஆடும்போது அங்கே மட்டும் ஆடுறாங்க. அவனால் ஹியூமர் பண்ண முடிகிறது, பெண்களால் பண்ண முடியலை. இன்னொன்றுங்க, நிஜமாக நான் ட்ரெயினில் பார்த்தது, ஹனிமூன் கப்புள் 2 பேர் வண்டியில் வராங்க. ரயில்வே ரிசர்வேஷன் கிடையாது அவங்களுக்கு, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. அவர் பாவம் அந்த சின்ன பையன், அவர் ஓடி டிடிகிட்ட பிடிச்சி 2 பேரும் ஏதோ ஒரு மாதிரி பெர்த்து வாங்கிட்டார். வாங்கி கொண்டாந்து அந்த டிக்கெட் அந்த பொண்ணுக்கிட்ட காட்டுறார், 2 பெர்த்து கிடச்சிருச்சுன்னு. சிரிக்கும்னு நினச்சேன். அது பார்த்தா பயங்கர கோபம் அந்த அம்மாவுக்கு. என்னடா நடந்தது அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், என் வயசை விட அந்த பொண்ணு வயசு 2 வயசு கூட போட்டாங்க. யார் போட்டதுன்னு? ட்ராவல் ஏஜென்ட் தெரியாமல் போட்டான். ஓ, அவன் தெரியாமல் போட்டானா? அதுக்கு எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளோ கோவப்படுது? தான் பெர்த்தே கிடச்சிருச்சே. உண்மையிலே அவளுக்கு 2 வயசு ஜாஸ்தி. கலகலப்பாக இருக்கிறதுக்கு வேற ஒன்றும் வேண்டாங்க. ஆதித்யா சேனல் அதிகம் பார்க்குறது யார்? ஆண்கள் தான். எந்நேரமும் கலகலப்பாக இருக்கணும்ன்றது இயல்பாக்கி கொள்வது ஆண்கள். பெண்களை பொறுத்தவரை யார் மேலேயும் குறை சொல்கிறது, எதை எடுத்தாலும் குறை, எதை எடுத்தாலும் பிரச்சனை. உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் அப்பா சரியில்லை. அவங்க ஒன்றே ஒன்று சொன்னாங்க, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோம், உங்களுக்காக தியாகம் செய்கிறோம்னு. எப்போ உங்கள் மனசில் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்து விட்டோம் என்ற உணர்வு இருக்கிறதோ உங்களால் சிரிக்க முடியாது, உங்களால் சிரிக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்க? நான் மட்டும் எல்லாத்தையும் விட்டுட்டேனே, நீயும் எல்லாத்தையும் விட்டுரு. உங்கள் அப்பாவை துரத்தி விடு, உங்கள் அம்மாவை துரத்தி விடு. இது மாதிரி தான் இருக்கிறது. இது எங்கள் பக்கத்தில் நடந்த ஒரு விஷயம். ஒரு நாள் ஒரு வீட்டில் மேலே கூரை மேலே ஒரு குரங்கும் ஒரு குட்டியும் எங்கேருந்து தப்பிச்சு வந்திருக்கு. அவள் வீட்டுக்காரர் வாசல் நின்று கத்திருக்காரு, ஏய் ஒரு குரங்கும் குட்டியும் வந்திருக்கு, வந்து பாருமான்னு மனைவியை கூப்பிட்டுருக்காரு. அந்த அம்மா உள்ளே சொல்லியிருக்கு. அதை வெளியில் வேற வந்து பார்க்கணும், அதான் வீட்டுக்குள்ளே இருக்கு. அந்தால எட்டி பார்த்துருக்கேன், அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சியும் உள்ளே நின்றுருக்கு. இது மாதிரி குரூரமாக ஜோக் அடிக்க வேணால் உங்களால் முடியுமே தவிர, சிரித்த முகமாக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு மனைவியையும் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன் என்ற ஆண்களால் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர, கலகலப்பு அப்படின்றது
ஆண்களுக்கு இருக்கிற மாதிரி பெண்களுக்கு இருக்காது. ஆண்கள் தான் குடும்ப கலகலப்புக்கு காரணம். அவன் பர்ஸை திறந்து நோட்டை செலவழிச்சானா சிரிப்பு தானா வரும் எல்லார் முகங்களிலும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நிறைவாக திருமதி பாரதி பாஸ்கர் அவர்கள். நடுவர் அவர்களே, எதிரணியில் 3 பேரும் பேசினதை கேட்கிற போது என்னவோ ஒரு ஜூவுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி ஒரு உணர்வு. ஓ, எப்படி ஆட்கள் வந்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அணித்தலைவர் வந்து பார்ட் டைமாக பூச்சாண்டி வேஷம் போட்டு குழந்தைகளுக்கு சாப்பாடு காட்டுறதுக்காக பூச்சாண்டி வேஷம் போடுறாரு. அருள் பிரகாஷ் வந்து குடும்பம்னா கணவனும் மனைவியும் வாழ்கிற அமைப்புன்னு நம்மளாம் நினச்சிட்டு இருக்கோம். கழுதைகளும் பூம்பூம் மாடுகளும் வாழ்கிற அமைப்புன்னு அவர் சொல்கிறார். அவர் ராஜாவுக்கு கடைசியில் குரங்கும் குட்டியும் வந்து காட்சி தருது. ஆனை மேலே அம்பாரி மாதிரி பிள்ளைய தூக்கி ஆண்கள் சுமக்கிறாங்க. எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம், 15 நிமிஷம். சுமப்பது கஷ்டமா இருந்தா கீழே இறங்கிடுற ராஜான்னு பிள்ளை இறக்கிடலாம். 10 மாசம் நாங்க சுமக்கிறோம், எவ்வளவு வலிச்சாலும் நாங்க தான் சுமக்கிறோம். பெண்களுக்கு சென்ஸ் ஆஃப் ஹியூமரே கிடையாது. நகைச்சுவை பேச்சாளர்கள்னு நீங்க வாங்கியிருக்கிற பட்டத்துக்கெல்லாம் பின்னாடி உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தானே இருக்காங்க. அந்த நன்றி கூட இல்லையா? நானும் வேலை இல்லாதவங்க பல பேரை பார்த்துருக்கேன். அருள் பிரகாஷ் மாதிரி வேலை இல்லாதவங்களை இது மட்டும் நான் பார்த்தேன். நம்ம ஒரு சீரியலை பார்ப்போம், சில பேர் அழுவோம், நிறுத்திட்டு அதோட போயிடுவோம். இவர் நிற்காம கதாநாயகியை தேடி போய் ஏன் அழற, அதுக்கு பிறகு நிற்காம டைரக்டரை தேடி போய் அவளை எப்ப நீ அழ வைக்கிறது நிறுத்துவ. எவ்வளவு வேலை இல்லாம நாட்டில் மக்கள் தெரியுறாங்க. அவர் கையில் சிக்கி இருக்காங்க அத்தனை பேரும். சாப்பாட்டு விஷயம் நிறைய இங்கே வந்தது. ராஜா கூட சொன்னார், ஊருக்கு இப்போ மனைவி போயிட்டாக்க நாங்கள் சந்தோஷமாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போனோம். எவ்வளவு நாள்? 3 நாள், 4 நாள். அதற்கு பிறகு வீட்டு சாப்பாடுக்கு உங்களுடைய மனசும் நாவும் ஏங்குமா ஏங்காதா? என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் ரசம் வைக்கிற போது அந்த பெருங்காயத்தோடு தங்களுடைய பெருந்தன்மையையும் கரைத்து விடுவதனால் தான் ரசமும் மணக்கிறது, உங்கள் வாழ்வும் மணக்கிறது. ஓ, அப்படி போதும். எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் அந்த பெண்ணு வீட்டு வாசலிலே செருப்பை விடுகிற போது ஆபீஸையும் அவளால் அங்க விட்டுற முடியும். இந்த பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே போறதுனால ஆண்கள் வாழ்க்கையில் 2 விஷயத்தை இழக்கிறாங்க. ஒன்று, முன்னெற்றியிலே இருக்கிற முடியை இழக்கிறார்கள். ஓ, இப்போ எங்கள் கதையெல்லாம் அதான் சொல்கிறீங்களோ? நடுவர் அவர்களே, 2வது விஷயத்தை கேளுங்க. முகத்திலே இருக்கிற சிரிப்பை இழக்கிறார்கள். அது நம்மகிட்ட இல்லை. அது இந்த 2யுமே பெண்கள் இழப்பதில்லை. பெண்களுக்கு அந்த ஆபீஸ் பிரச்சனையோ இல்லை வெளியுலக சிக்கல்களோ அதை வெளியே விட்டு விலக தெரிந்திருக்கிறது, ஆணுக்கு முடியவில்லை. இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை பெண்கள் அணுகுகிற விதமே வேறு மாதிரியாக இருக்கிறது. எல்லா வீட்லையும் ஏய் எவ்வளவு நேரம் சிரிச்சிட்டு இருப்பீங்க? சில சமயம் சம்மர் வெக்கேஷன் வந்துட்டா பசங்க ராத்திரிலாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க. எவ்வளோ நேரம் சிரிக்கிறீங்க என்று கேட்கிற குரல் அப்பாவின் குரலாகவும், அவங்களாவது சிரிக்கட்டுமேயா, நீ தான் சிரிக்கிறத நிறுத்திட்ட என்று சொல்லுகிற குரல் அம்மாவின் குரலாகவும் தான் எல்லா வீடுகளிலும் இருக்கிறது. 2வது விஷயம், நம்ம வீடுகள் எல்லாவற்றிலும் கலகலப்பு என்பது நம் குழந்தைகளால் தான் வருகிறது. இந்த பிள்ளைகளினுடைய கலகலப்பும் முக மலர்ச்சியும் குறையக்கூடாது என்பதிலே அதிக அக்கறை எடுத்துக்கொள்கிறவர்கள் அம்மாவா அப்பாவா? அதை மட்டும் யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் வளருகிற போது அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவு அப்படியே அந்த ஆங்கில எழுத்து வி மாதிரி இப்படி தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. பிள்ளை 10 வயசுல சொல்றான், எங்க அப்பா நல்லவர் தான், கொஞ்சம் கத்துறாரு அப்பப்ப என்று சொல்லுகிறான் பிள்ளை. 15 வயசுல சொல்றான், எப்படிம்மா 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 இந்த ஆளை போய் எப்படிம்மா. 20 வயசுலே மகன் சொல்லுகிறான், நான் எங்கள் அப்பாவோட பேசுறது இல்லை சார், நான் என்ன சொன்னாலும் அவர் தப்புங்கிறார் சார். இப்படி அந்த உறவுகள் விலகி போகிற போது அந்த 2 உறவுகளையும் இணைக்கின்ற பாலமாக எப்போதுமே அந்த வீட்டிலே இருக்கிற பெண் தான் இருக்கின்றார். மனையை வாழ செய்கிறவளாகவும் வீட்டிலே இருக்கிறவர்களினுடைய முக மலர்ச்சி வாடாமல் பார்த்து கொள்ளுகிறவளாகவும் பெண் தான் இருக்கிறாள். நடுவர்களே, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை, உங்களுடைய தீர்ப்பை கேட்ட பிறகாவது ஆண்கள் எல்லாம்
நடுவரே சொல்லிட்டாரு, இனிமையாவது நாங்கள் கலகலப்பாக இருப்போன்னு முடிவு செய்யணும், அதை பார்த்து பெண்கள் சந்தோஷப்பட வேண்டும் என்பது என் ஆசை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். வணக்கம். பெரியோர்களே, ஒரு அருமையான கலகலப்பான ஒரு பட்டிமன்ற ஓட்டம் இப்போது நம்முடைய அரங்கிலே நிறைவேறி இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் கணவனும் மனைவியாக மட்டும் இருக்கிற போது 2 பேரும் கலகலப்பாக தான் இருந்திருப்பாங்க. ஆரம்ப காலத்தில் பிள்ளை குட்டிகள் வந்த பிற்பாடு சுமைகள் கொஞ்சம் பெருகினது. இந்த பக்கம் என்ன சொல்கிறாங்க, வீட்டுக்கு வருகிற ஆடு அலுவலக சுமையோடு வந்தால் அந்த டென்ஷன் பார்ட்டியாகவே நிற்கிறான். இவகிட்ட அந்த டென்ஷன் இல்லை, அதுக்கு இவங்க சான்றெல்லாம் காட்டுறாங்க. பையங்க வளர 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 அவங்கள அந்த பையனும் சரி பொம்பளை பிள்ளையும் சரி கலகலப்பாக தான் இருக்குது. அவர்களுடைய கலகலப்போடு கூட ஆரம்ப காலத்தில் தகப்பன் கொஞ்சம் கலகலப்பாக தான் இருந்தான். ஆனால் போக 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 ஆண் அமைதி ஆயிடுறான். பொண்ணை பொறுத்த மட்டும் எப்போ இருந்தோ அமைதி ஆயாச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், பொண்ணு சத்தமாக சிரிக்கப்படாது அப்படின்னு ஒரு விதியை போட்டு வச்சுக்கிட்டோம். அப்போ ஆம்பளை வீட்டுக்குள்ளே அதிகமாக சிரிக்கிறான சத்தமாக வீட்டுக்குள்ளே நம்ம ஓஹா அப்படின்னு சிரிக்கிறோமா? இல்லை. கலகலப்புனா நியாயப்படி பார்த்தா கொஞ்சம் 4-5 பேர் சேர்ந்து சிரிக்கிறது, குதிக்கிறது, அந்த மாதிரிலாம் சேர்ந்து விளையாடுற விவகாரம் தான் அது. கலகலப்பான சிரிப்பெல்லாம் இப்போ வராதுங்க. அதாவது வீட்டுக்குள்ளே புகுகிற பொழுதே ஒரு குளிர்ந்த காற்று மேனி எங்கும் பரவுவது போன்ற ஒரு சில்லென்ற உணர்வு இருக்கு பாருங்க. அந்த கலகலப்பு தாயா இப்போ நம்ம எதிர்பார்க்க போகிறது. யாருக்கு முதல்ல யாரை எடுத்து வச்சுக்கலாம், நம்ம பிள்ளைகள் உள்ளுக்குள்ள நுழையுதுன்னு வைங்க. ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளோ உயரமாக இருக்கும்போது நம்ம பிள்ளைய வச்சு என்னடா வந்துட்டியா வீணு போவோம், நம்மளும் போவோம், அந்த பொம்பளையும் போவோம், கூப்பிடுவோம், வருவோம், போவோம். ஒரு வயதுக்கு வந்த பிற்பாடு நம்மக்கிட்ட அதுக வர்றதுகளா இல்லை நாம் தான் அதுகளை பார்க்குறோமா? அதுகளும் என்ன செய்யுது, அப்படி பார்த்துட்டு அப்படி ஒதுங்கி அப்படி ஓரமாக போய் செருப்பு அப்படி கழட்டி போட்டு உள்ளே போயிடுது. அம்மாவை பார்க்கும்போது தான் அந்த சில்லுன்ற உணர்வு அதுகளுக்கு வருது. அப்படி ஒரு கெட்டி பிடிச்சி அது என்ன செய்யுது, அம்மா உடனே என்னடா ஏன்டா இன்னைக்கு இவ்வளோ நேரமாச்சு, இவ்வளோ நேரம் ஆயிடுச்சாடா, நான் அந்த மிஸ்ஸு விடவே மாட்டேங்கிறாங்கம்மா. உடனே அந்த அம்மா சொல்லுது, படிக்கத்தானே சொல்கிறாங்க, நல்லது தானே அப்படின்னு அவள் சொல்கிறதும் இது அந்த பிள்ளைய போய் அங்கே நின்று இங்கே நின்று அதை கலட்ட இதை கலட்ட, இந்த பையன் அங்கே வந்து அதை தான் போட்டு வச்சுட்டு அம்மா ஏதாவது இருக்காண்ணா, முகத்தை கழுப்பாண்ணா கொடு, முகத்தை கழுவியா, ஏய்யா அப்பா மாதிரி அடம் பண்ணாதரா டக்குன்னு. உடனே அவன் குடுமா பசிக்குதுமா. அப்போ இவ போடக்கூடிய அந்த உணவு இருக்குது பாருங்க, அது வயிறு முழுவதும் ஒரு குளுமையை பாய்ச்சுகிறது அல்லவா. அப்பா அதனால் அங்கே உள்ளுக்குள்ளே வெளியில் இருந்துக்கிட்டு வருத்தத்தோடையே உட்காந்துருப்பார். அப்போ கூட அவர் யோசித்துக்கிட்டு பரவாயில்ல, இந்த கழுதை தான் நமக்கு ஏற்ற கழுதை. அவருக்குள்ளே என்ன வந்துருச்சுன்றீங்கப்பா, ஒரு மிகப்பெரிய குளுமை பாயுது, ஒரு கலகலப்பு வந்துருச்சு அவருக்கு. இந்த மகிழ்ச்சி அலை அந்த வீடு முழுமையும் இருக்குயா. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னா இது த்ரூ ப்ராப்பர் சேனல். யார் வழி? அம்மா வழி. நேர மதர்கிட்ட போயிடுறாங்க. அம்மாட்ட போய் அம்மா கேள்றா, அப்பாட்ட கேள்றானா சொல்லுவார்.
ஒன்றும் சொல்ல மாட்டாரா. ஏன்டா நல்ல மனுஷன்டா அந்த ஆள், அவர் ஏன்டா நீ, அவர் கோவக்காரா. கோவம் இருக்கிற இடத்துல தான்டா குணம் இருக்கும். சும்மா கேள்றாண்ணா, இந்த விடுமா, பயமாக இருக்கும், பயம். ஆனால் அம்மாக்கிட்ட நெருக்கம். இந்த ரெண்டையும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். அந்த தாயையும் அந்த தகப்பனையும் தன் வீட்டையும் பார்த்து பெருமிதம் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு தருகிறவள் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னமோ ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு பங்கு கூட இருப்பதாக நான் நினைக்கிறேன். பெண்களே என்று தீர்ப்பு கொடுத்து வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.